அம்மாவோட பர்த்டே. ஓகே, அம்மாக்கு என்ன வாங்குனீங்க? அம்மாக்கு எதுவுமே வாங்க. ஏய் தூங்காத. ஏய் ஏய் சை டேய் தூங்க. பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ஐயோ கண்ணு மூடிக்கிட்ட. 3, 2, 1 லைன் ஃபுல் எடுத்துக்கோங்க. இன்னும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you பாருங்க. I love you மைனாவா. கீழ வந்து I love மைனா அப்படிலாம் போட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்றான் ஒருத்தன். Hi my celebrities, welcome to my YouTube channel. Okay. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நந்தினியோட பர்த்டே வீடியோ. சோ வந்து இப்போ என்ன எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜெனரலா கார் எடுத்துட்டு ஒரு ஈசிஆர் வரைக்கும் போயிட்டு சுமார் லாங் டிரைவ். வெறும் வந்து நானு துரு நந்தினி 3 பேர் மட்டும் தான். ஸோ நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்கானா நிறைய நான் பிளான் பண்ணிருப்பேன், சர்ப்ரைஸா பயங்கரமா கொடுக்க போறேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பட் உண்மை என்னன்னா அது இல்ல. நான் எதுவுமே பிளான் பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே சும்மா. இப்போ நம்ம எங்க என்ன கூட்டிட்டு போறாரு மட்டும் சார்? ஈஸியா லாங் டிரைவ். ரொம்ப குஷியோ? ஆமா, அதாவது மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நான் எதுவுமே எதிர்பார்க்கல, நிஜமாவே நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வீட்டுல நிஜமாவே நான் கேக் கட் பண்ணதே இல்ல. ஆக்சுவலா வீட்டுல ரொம்ப ரேர். அதாவது முதல் நாள் நைட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே மறுநாள் எங்கெங்கயோ அப்படியே போடுவோம். பட் இன்னைக்கு அந்த வீட்லயும் கட் பண்ணல. ஆனா வந்து எப்பவுமே வருஷம் வந்து வீட்டுலதான் கட் பண்றோம். அதனால வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம இன்னைக்கு எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொன்னா. பட் இப்பதான் அவனே அறியாம ஈஸியார் அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கு. த்ரு பக்கத்துல வா. இன்னைக்கு என்னன்னு சொல்லு அம்மாக்கு. எனக்கு அம்மாவோட பர்த்டே. ஓகே, அம்மாக்கு என்ன வாங்குனீங்க? அம்மாக்கு எதுவுமே வாங்க. அப்படி யாராவது கேட்டேன்னா தெரியுமா சொல்லணும், அம்மா உனக்கு நான் இருக்கேனேம்மா, நான் தான் உனக்கு பெரிய கிஃப்ட் சொல்லணும். சொல்றியா? நான் மறுபடியும் கேக்குறேன். துரு அம்மாக்காக என்ன கிஃப்ட் வாங்கின? நானம்மா கிஃப்ட். அழகு தங்கம். எனக்கு இதை விட ஆமா, எனக்கு அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வேற என்ன வேணும்? என்ன தரும்? நான் தான் அந்த மாதிரி எதிர்பார்த்தடா. அந்த பச்சளை குழந்தைக்கு கூட தெரிகிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு. பிரேக் போட்டா நீ உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இந்த பர்த்டே கொண்டாடணும். நான் உங்ககிட்ட இந்த பர்த்டேக்கு நான் உனக்கு கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா டெம்பிள் விசிட். அவ்வளவுதான். நம்ம வந்து இந்த வருஷம் பர்த்டேக்கு என்ன டெம்பிள் கூட்டிட்டு போ. டெம்பிள் கூட்டிட்டு போயிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஈஸியா போகும். 20 கிராஸ் டெம்பிள் தான் இருக்கும். அப்படி போக கூடாது, பர்த்டே அன்னைக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேமராவை கையில புடிச்சு இவன் வேற ஆட்டி ஆட்டி ஓட்டுறான். எனக்கு ஒண்ணுமே பல்லமா இருக்கு. And my beautiful dress, no, see that? My beautiful dress, Chakra. It's always Chakra, Mukta. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப போயிட்டு கேக் மட்டும் கட் பண்ணிட்டு லைட்டா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் ஓகே நீ நானும் துரு போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப ஈசிஆர் ரோடு தொட்ட உடனே துரு மேல போனோம். ஓகே போயிட்டு ஹாப்பியா இது பண்ணிட்டு ஒரு சிம்பிள் பர்த்டே, நந்தினியோட சிம்பிளான பர்த்டே. அப்பா இந்த மாதிரி மூச்சுக்கு 300 தடவை சிம்பிளான பர்த்டேன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் டவுட் ஆகுது. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சியா? எல்லாம் வர சொன்னேன். இல்ல நான் வேணாம்னு சொல்லிட்டேன். நம்ம மட்டும் அம்மா கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். நான் எல்லாம் வர சொன்னேன். நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். நம்மளும் அவங்க ஊர் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோமா? என் புள்ள என்ன மாதிரியே இருக்கு. சத்தியமா இல்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சத்தியமா கிடையாது. நான் எப்பவுமே எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் தான் எதிர்பார்ப்பேன். நீ தான் சொல்லுவ எனக்கு உனக்கு பிரைவசியே இல்ல, நீ இவங்க எல்லாரையும் கூப்பிடுற அப்படி இப்படி நீ தான் சொல்லுவ. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அப்படியே ஆமா நீ தான் சொல்லுவ
எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எனக்கு டைம் கிடைச்சது இல்ல. ஒரு வாட்டி கூட நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல. தனியா எங்கேயாவது வெளியே கூட்டு போயிருக்கியா அப்படி இப்படி நான் அவ்வளவு பேசுவேன். உன் பர்த்டே அன்னைக்கு தனியா வெளியே கூட்டு போனா சீரியஸா பேசும்போது காமெடி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த உலகம் என்ன பார்த்தா தியாகின்னு சொல்லு. இது டூ மச். இது டூ மச். எது சொல்லும். ஏய் நீ என்ன மைண்ட்ல நினைச்சேன்னு சொல்லவா? உன்னை தியாகின்னு சொல்லாதடா, துரோகின்னு தான் சொல்லணும் தானே நினைச்சேன். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானும் துரு மட்டும் தான் இப்ப வந்து தனியா இருக்கோம். யோகி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா அங்க ஒரு மூலையில ஒருத்தர். ஆக்சுவலா என்னன்னா ஒரு நிமிஷம் இது வர கார்ல அவனோட போனு கனெக்ட் ஆயிருக்கு. போனை எடுத்தவொடனே ஒரு பொண்ணு ஹலோ சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஐயோ கடவுளே. ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. அப்பா வரட்டும் வந்தா என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாமா? என்ன பொண்ணு பேசுச்சுன்னு கேட்கலாம். ஓகே கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து போன வாட்டி பண்ணீங்களே இந்த வாட்டி ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா போன வாட்டி லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னேன். அதுக்கு கால் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பேசிட்டு வந்தேன். சரி எங்க போலாம் நீங்க? போலாம் சரி போலாம். இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதனால போலாம். அப்பா வந்துமாப்பா? கரெக்டா கட்டுவிட்டா. எங்க வந்துட்டோம்? அம்மா அம்மா ஃபங்க்ஷனுக்கா? வந்துமா? அம்மா ஃபங்க்ஷனுக்கு எங்கடா வந்தோம்? என்ன ஃபங்க்ஷனு புரியல எனக்கு. வளகாப்பு இருக்கு. ஏய் தூங்காத. ஏய் தூங்க. பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? தூங்குற நீ நான் நல்லா தூங்கவே இல்ல. என்ன பேசிட்டு இருந்தீங்க உள்ள? லைட்ட போட்டு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. குரு நீ ஏதோ அப்பாட்ட கேட்கணும்ல கேளு. ஏதோ அப்பாட்ட கேட்கணும்ல கேளு. என்ன கேட்கணும்னு? வாட்ஸ் தி மேட்டர்? அப்பா ஐ லவ் யூ அப்பா. டேய் வேற ஏதோ கேட்கணும்னு சொன்னல. அப்பா வெளிய போய் ஃபோன் பேசினார்ல. அம்மா அப்ப ஏதோ அப்பாட வந்து கேட்கணும்னு சொன்னல. என்னது? எனக்கு ஞாபகமே இல்லை சரியா? சரி ஓகே போய்ட்டு. என்ன கேட்டா சொல்லு. இல்ல யாருமா அந்த அக்கா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. நான் இங்க வாட்ஸ்அப்ல போட்டு ராணி அக்கான்னு சொன்னா. நாரு உங்க பேர் என்ன சொன்ன? அவங்க பேரா? இல்லப்பா அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தாங்க அப்பாக்கு. அப்பா வந்துட்டு கால் பண்ண மறுபடியும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அந்த கால் பேசுறதுக்கு எது கீழே இறங்கி போனேன்னு கேளு தரும். நான் கீழே இறங்கி போனது வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தேன். கேக் என்ன ஆச்சு, எங்க இருக்கீங்க? அது இங்க கூட கேட்டுருக்கலாம். சீச்சி எல்லாத்தையும் இங்கே பண்ணா சர்ப்ரைஸா என்ன இருக்கும்? ஏய் நீ பேசுற உன்னோட ரியாக்ஷன் தானே நான் அதுல பாக்கணும். அதாவது உன் பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் ஆகிக்கிறதுக்கும் என் பர்த்டேக்கு நீ சர்ப்ரைஸ் ஆகிறது வழக்கம். சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. உனக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்றாங்களா? என்னன்னா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்றல. அந்த விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் நான் பண்றதுக்கான அர்த்தமே போயிடும். அதனால தெரிஞ்சாலும் தெரியாம எத்தனை பர்த்டேக்கு நான் வந்து தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கும் தெரியுமா? எந்த பர்த்டே கண்டுபிடிச்ச சொல்லு. எந்த பர்த்டேயும் கண்டுபிடிக்கல. பட் இல்ல கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காத மாதிரி இருப்பேன். அப்படியே சைலண்டா இருப்பேன். நானும் கண்டுபிடிக்கலையே. ஏண்டா எல்லா அப்பா வந்து எப்பவுமே வந்து வெளியே போக மாட்டாரு. 8 மணிக்கு கரெக்டா வெளியே போயிட்டாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நடு ரோட்லயே நிக்க வச்சிருந்தா என்ன இருக்கும்? தேங்க்யூ. மணி 12 மக்களே. ஹாப்பி பர்த்டே சொல்லு அம்மாக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஓகே ஃபைன். இந்த பர்த்டேக்கு வந்துட்டு உனக்கு வந்துட்டு எல்லாமே அதான் வந்துட்டு இது வரைக்கும் நீ அனுபவிக்காத சந்தோஷத்தெல்லாம் இந்த பர்த்டே அன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கேன். ஐ மீன் இந்த பர்த்டே மட்டும் இல்ல எல்லா பர்த்டேக்கும் கொடுப்பேன். இந்த பர்த்டேக்கு வந்து இது வரைக்கும் நீ ஹாப்பியானது இல்லாம அதிகமா ஹாப்பி ஆகணும். பயங்கர ஹாப்பி ஆகணும் இந்த வருஷமே. எனக்கு வேற என்ன ஹாப்பி சொல்லு.
போனோம் லைட் போனோம். பத்தியா ஹாப்பியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ண ட்ரை பண்றான். ஸோ வந்து அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாவே நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஓகே, நீ நினைக்கிறதெல்லாம் நீ சாதிக்கணும். ஓகே, ஹீரோயினா படம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பூஜை ஆச்சு, மலிவு விலை பூஜை ஆச்சுன்றாங்க இப்ப எல்லாரும். ஒண்ணு அந்த மலிவு விலை பூஜை ஆச்ச கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நந்தினி யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். இப்பதான் பிகில் படம் காட்டு காட்டு அப்படின்னு சொன்னால வெளியே வா, வெளியே வா, உன்னை உடைச்சு நீ வெளியே வா, நீ யாருன்னு வெளியே காட்டு. கதவை திறந்தோம்னா வெளியே போயிடுறேன். சரி 12 o'clock ஆயிடுச்சா, வாங்க போலாம். வெயிட் பண்ணுங்க. ட்ரெயினை கொண்டாந்து போய்ட்டு வச்சுருக்காரு. ஆனால் அது ஹைட்டில் போனால் அது எப்படி பார்க்கணுன்னு தெரியல. அது நமக்கே இங்கேருந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இது மேலே வேறு போயிட்டு என்ன பண்ணுது என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அந்த பக்கம் எவ்வளோ ஹைட்டில் நிற்குதுன்னு பாருங்கள். நந்தினியோட ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. அது வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கணும். பல்லாண்டு வாழ்க. எல்லா பர்த்டேக்கும் மறக்காமல் யோகி ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி இந்த பர்த்டேக்கு பண்ணுவான்றது சத்தியமாக தெரில. இவ்வளோ வருஷத்தில் வந்து இது ஒரு க்ரேஸியான சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தலைவி மேலே ஏறினதுக்கப்புறம் எப்படி இருப்பான்றதெல்லாம் வந்துட்டு ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவளோட ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும், பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு பார்ப்போம். இந்த செட்டப்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் கதி கலங்குது. ஆனால் மேலே ஏற்றுனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படியே கண்டுபிடிப்பான்னு நினைப்போம். ஆனால் இந்த வாட்டி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் வந்து நார்மலாக ஒரு டின்னர் போகிற பிளானில் தான் கிளம்பியிருக்கான் அவன். ஸோ இந்த மேட்ரு இருக்குன்றது அவளுக்கு தெரியாது. இப்போ நாங்களாம் இங்கே வந்துட்டோம், அவங்க ஆண்டி வேலை இருக்காங்க. இன்னொன்று என்ன, பிளைண்ட் ஃபோல்டில் கூப்பிட்டு வருவான். அவள் எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு பயத்தில் இருப்பாளா எப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு 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 க்யூரியாசிட்டி இருக்குது என்ன தான் நடக்கும்னு. பார்ப்போம் இந்த சர்ப்ரைஸ் அவள் எப்படி எதிர்பார்க்குறான்றது பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது சின்ன சின்ன மாண்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பயம் ஆகிட்டுனா, எங்கள் அக்காவுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் எனிவே வந்து வருஷம் வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு புது புது சர்ப்ரைஸாக எங்கள் மாமா கொடுத்து ஐ ஸோ ஹாப்பி. இப்போ தான் நான் செக் பண்ணிட்டு வந்தேன். பயங்கர ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. பார்க்கலாம் எங்கள் அக்கா என்ன வந்து ஃபேஸ் பண்ண போகுது, எப்படி வந்து இந்த இடத்த வந்து இப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரில. புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நந்தினி. ஹாப்பியாக எப்பவுமே, ஜாலியாக. இந்த மாதிரி லவ் வந்து எப்பவுமே எல்லா பற்றியும் உனக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா பேருமே உண்மையிலையும் எல்லாரும் சப்போர்ட்டாக லவ் வைப்பாங்க. உன்கிட்ட பிடிச்சது அதான். என்றைக்குமே வந்து ஒரு அக்கா மாதிரி நான் பார்த்ததில்ல, அம்மா மாதிரியும் எனக்கு வந்து நீ வந்து என் குழந்த மாதிரியும் அப்படி தான் நீ பார்த்துட்டு இருந்த. நீ ஹாப்பியாக இருக்கிறது நான் பார்க்கும்போது நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதனால் எப்போயுமே இதே மாதிரி ஹாப்பியாக எங்கள் மாமாவும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருமே உன்னை ஹாப்பியாக வச்சுருப்போம். நீனும் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுப்போம். Thank you so much. Wish you many more happy returns of the day, Nandi and Yogi. யோகி ஏன் சொல்கிறேன்னா 2 பேரும் ஒன்று தானே, அதனால நான் சொல்கிறேன். எவ்வளோ க்ளோஸு சொன்னால் அவ்வளோ க்ளோஸ் 2 பேருமே. இன்னும் அவங்க மேலே மேலே வரணும், யோகி படம் பண்ணணும், நந்தினி சிஸ்டர் ரஜினி சார் கூட நடிக்கணும். அவ்வளோதான் என்னோட விஷ். ஹாப்பி பர்த்டே நந்துக்கா. ஆக்சுவலாக நான் வந்து யோகி நான் எவ்வளோ எஃபோர்ட் எடுப்பாங்கன்னு எனக்கு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். எல்லா டைமும் சர்ப்ரைஸ் பண்ணும்போது நான் கூட இருந்து அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறவங்களாம் கிடையாது. அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸ் தான். அவங்க உங்கள் பர்த்டே எல்லாரும் மக்கள் என்ஜாய் பண்ணுறாரோ இல்லையோ அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. உங்கள் பர்த்டேங்கிறத தாண்டி உங்கள் மேலே இருக்கிற லவ்ங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உச்சக்கட்ட பிரம்மாண்டத்தில் அவங்களை விஷ் பண்ணணும்னு எப்பவுமே நினைப்பாரு. அண்ட் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்க 2 பேரும் ஹாப்பி கப்புள்ஸாக இருங்க. 2 பேத்தி கூடயும் நான் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்கள் லவ்ங்கிறது ரொம்ப ட்ரூவாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இருக்கும் உங்க கூட. அண்ட் எனக்கு பேசிக்காக எனக்கு ஒரு பர்சனல் விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு அக்கா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனாக இருக்கிறது ஒரே அக்கா நீங்கள் மட்டும்தான். அதை எப்போவுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். விஷிங் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பியாக இருங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இவங்களோட பர்த்டே விஷில் கலந்துக்கிறேன். இந்த விஷயம் அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா, எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது. பிகாஸ் யோகி ப்ரோ வந்து எல்லாமே வந்து சர்ப்ரைஸாக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மைனா மேமுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பர்த்டே 2025 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் அலைன்மெண்ட் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பர்த்டேலேருந்து மைனா மேமுக்கும் இன்னும் மேலும் வளர்ச்சி அடையணும். அவங்க இருவருமே, யோகி ப்ரோ அண்ட் மைனா மேம் 2 பேருமே மேலும் மேலும் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னும் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மைனா மேம்.
ஆக்சுவலாக யோகேஷ் ஒரு 3-4 டேஸ் மட்டும் தான் கால் பண்ணி லாஸ்ட் மினிட் எதனா வந்து புதுசாக பண்ணும், இது வரைக்கும் பண்ணதே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. எதனா டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன்னு சொல்லிட்டு சென்னையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரேனில் போய் சர்ப்ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணது தான். தெரியல, இப்போ தான் அப்படியே இவனுங்கெல்லாம் மேய்க்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸில் அவங்க வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே கிரேனில் அவங்கள ஏற்றி மேலே போயிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணோடனே அந்த வியூலேருந்து டவுன் ஆங்கிள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ யோகேஷ் வந்து கீழேருந்து இது மீன் சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, அவங்க மேலேருந்து பண்ணுற மாதிரி. அண்ட் மேலே அந்த இடத்துல போயிட்டு ஒரு கிட்டார் சாங் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 4-5 சீக்வன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியல எப்படி வரும்னு, பட் ஹோப் எவ்ரிதிங் இஸ் குட். நந்தினி ரெடியா? போட்டுக்கோ. என்னப்பா என்னோட ட்ரிக் எனக்கு கொடுக்குறேன்? போட்டுக்கோ. அப்படி எல்லாம் இருக்கும்போது தான் கால் பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. ரெடியா நந்தினி? ரெடியா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்டா? ஆமா, ஆல் தி பெஸ்ட். ஏய் என்ன பண்ண போற? சைலண்ட், வாயை மூடிட்டு. புரியுதா? அங்க வந்து அம்மா இங்க பாரு அப்படிலாம் கத்தக்கூடாது. புரியுதா? ரெடியா நந்தினி? போலாமா? அழகா இருக்கு ட்ரெஸ், அப்படியே இரு. ஓகே. மைனா விங்ஸ் வந்துச்சா? அதெல்லாம் பாரு தெரியும். எல்லாத்தையும் கேட்க கூடாது நந்தினி. ஏண்டா இருக்கிற சேனல் ஒரு சேனல் தான். இறங்கவா? இறங்கலாம். ஏடா பொம்பளை பிள்ளை கையா இருக்கு. அப்புறமா பா ஏதோ எருமை மாடு சவுண்ட் கேக்குதுப்பா. எருமை மாடெல்லாம் இல்லப்பா. ஏய் ஏதோ சவுண்ட் ஏய் அம்மா என்னாச்சு? ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுடா எனக்கு. அதுல சவுண்ட் கேக்கலவா? பாடா பா. ஏய் சவுண்ட் கேக்குது. செருப்பு ஏய் சத்தியமா அது. வந்து நீங்க ஒரு சேர் இருக்கு, அந்த சேர் மேல ஏறணும். ஏய் நீ நான் உட்கார்ற சேர் மேல ஏறணும். அது பாரு, இங்க இருக்கு. இருக்கா? அந்த சேர் மேல ஏறு. ஏய் இருங்க, எனக்கு பயமா இருக்கு யோகி, எனக்கு பயமா இருக்கு. இல்ல பயப்படலாம் இல்ல, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொல்றேன், ஏறு. ஒரு பெரிய பள்ளம் இருக்கு நந்தினி, நான் தூக்க போறேன் சரியா? ஐயோ அந்த பள்ளத்துல அம்மா ஃப்ளோர் தெரிஞ்சுச்சா? பின்னாடி கம்பி கரை பிடிச்சுக்கோங்க. இந்த கம்பி இருக்கா? அவ்வளவுதான். என்ன நார்மலா இல்லங்க, நார்மலா இல்லங்க. அவ்வளவுதான். பிடிச்சிச்சா? என்னடா சாஞ்சி இருக்கு. பரவாயில்ல. நேரா நிக்க வெயிட் பண்ணு. ஒண்ணு இல்ல நந்தினி, அப்படியே இரு. கூட வர சரி கூட 2 பேர் நாங்க பாதுகாப்பு. யோகி வந்துடலாமே. யோகி வருவார். நீங்க டைட்டா மட்டும் ஹேண்டில் பண்ணி. அப்ப துரு வேணாம். ஏன் துரு வேணாம்பா. ஏய் அப்ப என்ன பண்ண போற? எல்லாத்தையும் சொல்லிட்டா போயிடும் கண்ணை திறக்கும் போது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஏதாவது டாஸ்க் கொடு, ஏதாவது ரைட்ல ஏத்தி விடுறியா? இது இப்படி போகுமா? அப்படிலாம் போகாது. ஓ கைண்ட் ஆஃப் தண்ணி தெரிக்குமா? நான் அப்பவே சொன்னா மொட்டை மாடியிலே கேக் கட் பண்ணு. போலாம். இந்த பொண்ணு வயசு தானே கார்ல கேடுச்சு. அண்ணா எங்கடா நீங்க அப்படின்னு. அதான் இங்க ஒரு கையும் பிடிச்சுக்கோ, இங்க ஒரு கை பிடிச்சுக்க. என்னடா ஏய் சாயித்ரா. லைன் ஃபுல் எடுத்துக்கோங்க. இன்னும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you bro. I love you Maina. கீழே வந்து லவ் மைனா அப்படிலாம் போட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்றான் ஒருத்தன்.
ஆனா மேல நாங்க 2 பேரும் மட்டும் தான் நிக்கிறோம். அது ஒரு மாதிரி பயம் கொஞ்சம் இல்லாம நடிக்கிற மாதிரி இப்படி காட்சி சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு சிரிக்கிற இருக்கோம். மாதிரி எனக்கு பிரதீப் சாங் நைஸ். Thank you. ரொம்ப நேரமா நாங்க சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டே இருக்கோம். உதிராமல் பூத்த பூவே கடிகார இமையால் பேசும் யோகி நம் காதலே கவிதை வரியா? பயமா இருக்கு. டேய் அஞ்சலத்து என்ன? என் பேரு நந்தினி தான். 4 எழுத்து தான். உனக்கு பிடிச்சிருவா? இல்ல நந்தினி இங்கிலீஷ்ல வந்தா 5 எழுத்து வரும். இல்ல அது 8. ஆமா இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து போயிடலாம். கவிதைக்கு வந்துட்டு 3 எழுத்து. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. என் கவிதைக்கு வந்துட்டு 8 எழுத்து. ஓகேவா? ஏதோ ஒரு கரெக்டா வந்துருச்சுல. நான் கீழ வந்து வச்சுக்கிறேன். கீழ வரேன். சரி குரு பேசுவோம். ஏய் எல்லாரும் வெளிய போய் பேசுறோம். ஹேப்பி பர்த்டே. Thank you தங்கம். எனக்கு சொல்லு. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து? எனக்கு உன்கிட்ட இருந்து என்ன வேணும்னா கோவமா மத்தவங்க பேசுறதுலாம் வேணாம். அது மட்டும் தான் வேணும். அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. பா நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா. கோவப்பட்டா நல்லா இருக்குல. அந்த நல்லா இருக்காத முகம் எனக்கு வேணாம். ஓகே. மாத்திக்கிறேனா சொல்லு. நான் வரேன். இதெல்லாம் நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். மாத்து கோவம். நான் மாத்திறேன். கிழிச்ச கீழ இருக்குமா? என்ன சுத்தி பாக்குறியா யார் யார் இருக்காங்கன்னு? ஆமா எல்லாம் நம்ம ஆளுங்க தான் பாரு. ஃபுல்லா அங்க ஒளிஞ்சிருக்காங்க. எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. இங்க தெரியலையா உனக்கு? என்ன கண்ணு கலங்குது? பட்டாம் பூச்சியா தொட்டா ஐஸ் காத்த போலதான் பட்டா ஹாட்டுக்குள்ளதான் விட்டா நானும் போட்டேன் அவளுக்கு பட்டா என்ன தவிக்கவே விட்டா அவளை தேடி அலையிறஞ்சிட்டா பட்டாம் பூச்சியா தொட்டா ஐஸ் காத்த போலதான் பட்டா தொட்டா ஐஸ் காத்த போலதான் பட்டா ஹாட்டுக்குள்ளதான் விட்டா நானும் போட்டேன் அவளுக்கு பட்டா என்ன தவிக்கவே விட்டா அவளை தேடி அலையிறஞ்சிட்டா பட்டாம் பூச்சியா தொட்டா ஐஸ் காத்த போலதான் பட்டா தெரியாது. ஆனா எனக்கு எவ்ரி பர்த்டே வந்து லைக் எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கிறது வந்து யோகி என்னதான் ஐடியா பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றது அழகாக எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. அது நிஜமாவே நீங்க சூப்பர் டூப்பர் தான். ஏன்னா எனக்கு லாஸ்ட் இயர் இப்பதான் நான் சொல்லிட்டு வந்தேன்
ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க பண்ண சர்ப்ரைஸே இன்னும் என்னால் மறக்க முடியல. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாரு. பட் நடுவில் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு தெரியும். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எப்படின்னா அட்வென்ச்சர் ஹாப்பி பர்த்டேவாக இருந்தது. ஏன்னா லைக் எப்படின்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லையா, நாங்கள் அப்படி நின்றுட்டு இருந்தவா. அதே மாதிரி சேஃபாகவும் நீங்கள் அழகாக அந்த இதுலலாம் எடுத்துட்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா உங்க கூட நானும் ஏற வேண்டியது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இந்த மாதிரி. அப்படியா? நீங்க ஃபர்ஸ்ட். ஓ நான் தான் டெமோவா? ஓ காட். திறப்பு பண்ணிருக்கோம் சர்ப்ரைஸ்க்கு. இதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ். அதே ஆக்சுவலா நான் போயிட்டு வந்தேன். நான் சேஃப்டிக்கு நான் செக் பண்ணிட்டு வந்தேன்ல. எனக்கே செம்மையா இருந்துச்சு மேல போயிட்டு. நான் நினைச்சேன் எனக்கு ஆக்சுவலா கீழ நீங்க ஆக்சுவலா மேல இருந்து கீழ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க எல்லாரும் இந்த டான்ஸ் ஆடிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு காமிச்சாங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இந்த ரப்னே பனா ஜோடியாப்பா? ரப்னே பனா ஜோடி. அதேதானே? எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஆமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவனோட கோரிக்கை. அப்படியே நைஸ், வெரி நைஸ். அதே நாங்க வேற ஆங்கிள்ல பண்ணிட்டோம். அது நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் இந்த இடமே நல்லா இருக்கு. ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட்டா, உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்க வரோம். இல்ல வேற யாருமே நமக்கு பிளேஸே கொடுக்கல. இவங்க மட்டும் தான் லாஸ்டா வந்து ஓகே இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல தான் கேட்டோம். நமக்காக ஃபுல் பார்க்கிங்கே அவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா பார்க்கிங் அது. யாருக்குமே பார்க்கிங் கொடுக்காம லாக் பண்ணி ஃபுல் ஹெல்ப் பண்ணி. தம்பி தேங்க்ஸ் மா, என் உயிரே உங்க கையில தான் இருந்துச்சு. थैंक यू. கேட்டிட்டு நீங்க பிளேஸ் வந்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த பிளேஸ்க்கு. ஸோ ஃபுட் கோர்ட் இருக்கு, கேம்ஸ் ஒன்றும் இருக்குல்ல. ஆமா, டோட்டல் பார்க்கிங் லாட்டே நம்மளுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே பாட்டு போடுங்க. பாட்டு எதுக்குடா பாட்டு? ஆடிட்டு போவணும். ஏன்டா? ஹாப்பி பர்த்டே நந்தினி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மைனாக்கா. நல்லா இருங்க. Wish you many more happy returns of the day, Maina. Wish you a very happy birthday, Nandini. Wish you happy birthday Nandini ma'am. Happy birthday Nandini ma'am. Happy birthday ma'am. Happy birthday Nandini madam. Happy birthday ma'am. Wish you all success. Happy birthday Mainaka. So we miss you and we wish a very happy, happy birthday, and my prayers and my wishes will always stay with you.